एक बड़ा वाला एक छोटा वाला ऐसे मुश्किल नहीं। अभी नहीं उठाएगा। जा रहा मार्केट, जा रहा मार्केट। दीक्षा पोस्ट खोल रहा है। ये देखो हमारे केम्बोस हैं, ये यहाँ पे आए हुए हैं। आज सुबह आज सबको गाली मिला हमको। और आज अच्छा ये जगह हमारे केम्बोस है, अच्छा खाना दिन है। बराबर नहीं मिला, इनको गाली मिला है। और ये हमारे अभी केम्बोस है। हाँ ஏ ஏ பாருங்க மக்களே, இப்படி தான் இந்த கேம்ப் மூவிங் நடக்குது. ஏற்கனவே வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கிரேனை வச்சு மூவிங்கில் தூக்கிட்டு போயிடுவாங்க மொத்த யூனிட்டையும். இந்த மாதிரி தான். பாருங்க, கிரேன் ஆப்ரேஷன் மொத்த யூனிட்டையுமே இவ்வளோ பெரிய கிரேனில் வச்சு தூக்கி வண்டியில் கொண்டு போடுவோம். இப்படி தான் இங்கே பெட்ரோலியம் ஏரியாவில் ஸ்டாஃப் யூனிட்டு, தங்குற ரூமு எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க. இந்த கிளினிக்கு கூட மொபைல் கிளினிக் பாருங்கள், கண்டெய்னராக கிளினிக் ஆக்கியிருக்காங்க. மக்களே, கேம்ப் மூவிங் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். மொத்த யூனிட்டையும் தூக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த க்ரெயின் பார்த்துக்குங்க, 25 டன் வரைக்கும் தாங்குகிற க்ரெயினை வச்சு தூக்குறாங்க. இதை தூக்கி இந்த வண்டியை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த ட்ரக்கில் கொண்டு போய் வச்சுருவாங்க. पानी किफाया था, सेम नंबर अभी चालू। दिन भर ऐसी करेगा तो कहाँ से होगा क्या बोल। ये देखो सब मैनेजर लोग हैं। 3-4 पार्ट वीडियो है, टुकड़ा टुकड़ा पूरा ज्वाइन करना पड़ता है। थोड़ा हल्का तेज हो रही थी। மக்களே தூக்கிட்டாங்க பாருங்க, ட்ரெயினில் தூக்கி வைக்க போகிறாங்க. यहाँ कहेगा 200 किलोमीटर जाना, मर जाएंगे। एक आदमी ऐसे मर गया था ना, बारिश हो गया था इधर, हवा इतनी चलती, रोड पता नहीं लगता किधर है, पानी भी नहीं, उधर नेटवर्क भी नहीं, गाड़ी का तेल भी नहीं, जाएगा तो कहाँ जाएगा। अभी और उससे टूट गया ना तो गया पूरा। देखो कितना वजन हो रहा है, कितना टन रहेगा, बहुत वजन है। वो रोप कितना स्ट्रांग है, फिर स्ट्रॉन्ग तो होना चाहिए ना, बहुत स्ट्रांग है रोप। रोप भी स्ट्रॉन्ग है और उसमें हाइड्रोलिक पावर है ना, वो हाइड्रोलिक की वजह से है ना। कौन सा गाड़ी में रखेगा अभी, ऊपर हमारा केबिन है, घर रख दिया ना, बस बैलेंस मिडिल में रखेगा। हाँ?
மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க டே டைமில் கொண்டு வந்ததை மூவ் பண்ணி இந்த ஹவுசஸ் கண்டெய்னரில் செஞ்ச ஹவுசஸ் அக்காமடேஷனை இப்போ தான் இறக்குறாங்க இங்கே. ஏட்டா கிரேனு அது ஸ்டார்ட் ஆகி ஓடுது. ஏட்டா கிரேன் வருது. ஹலோ அண்ணா, ஃப்ரண்ட்டில் உள்ள பேனலில் எதுவும் பிரேக்கர் ஸ்டாப் ஆகிருக்குன்னு நினச்சி அந்த பேனலை கழட்டினேன். அதுலேருந்து ஒரு 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 ப்ளூ கலர் ஒயர் கலந்து விழுந்துருக்கு. அது எதுலேருந்து விழுந்துருக்குன்னு தெரியல. கிட்டத்தட்ட 30 டன் இருக்கு மேலே. விழுந்ததுன்னா ஆளு காலி இருக்கும்ல, நம்ம பிரேக்கர் மெயின் பிரேக்கர் ஆன் பண்ணுறோம்ல அங்கே. அதில் ஒரே ஒரு ஒயர் வண்டி கலந்து கீழே விழுந்துட்டு இருந்தது. அந்த ஒடியில தொங்கிடுச்சு. அது எந்த இடத்துல கொடுக்கணும்னு தெரியல. கனெக்டர் இருக்கு. அந்த கனெக்டர் இந்த கனெக்டர். அண்ணா அண்ணா இங்கே வா அண்ணா, மூவ் ஆகுது. நல்லா வல்ல டன்னல்ல விழுந்தாலே ஆளு க்ளோஸ், எல்லாம் போகும். அது எந்த யூனிட்? நம்ம கேன்டீன் யூனிட்டா? அது கேன்டீன் யூனிட்டா? மொத்த அக்கமடேஷனே இறக்கிட்டாங்க பாருங்க. ரெண்டு கிரெயினு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சு பேலன்ஸ் பண்ணி இறக்குவாங்க. இப்போ லேண்டிங் ஆக போகுது பாருங்கள். பாருங்கள், ஆப்போசிட்டில் நிறுத்திருக்காங்க லேண்டிங்கை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இங்கே ஆளுங்க கொடுக்குற சிக்னலை வச்சு தான் இவங்க இறக்குவாங்க. பாருங்கள், தூக்கிட்டாங்க, இறக்க போகிறாங்க. இப்போ வந்து இந்த ட்ரைலர் வண்டியை வெளியே ட்ரைவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை கீழே இறக்கிடுவாங்க கண்டெய்னரை. இதுதான் மெத்தட். லோடிங்கும் இதே மாதிரி தான், லேண்டிங்கும் இதே மாதிரி தான். பாருங்க, வைக்க போகிறாங்க. ரெண்டு பக்கமும் ஆப்போசிட்டில் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. Safely landed.
பெட்ரோல் டேங்கர் பாருங்கள், குரூட் ஆயிலோட டேங்கர் லோட் பண்ணுறதுக்கு. இந்த பெட்ரோல் எடுக்கிற வெல் பக்கத்தில் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால இங்கே வந்து அக்காமடேஷன் லேண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேஞ்சரான வேலை இது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஒன்று எக்யூப்மெண்ட்ஸு கண்டெய்னர் டேமேஜ் ஆகிடும், இல்லைன்னா இன்ஜுரி ஆகிடும். இந்த 3 யூனிட்டையும் கீழே வைக்கணும். பாக்கி 1 by 1 கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இங்கே எல்லா பக்கமுமே பார்த்து தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். சுற்றி எல்லா வண்டியும் வந்துகிட்டே இருக்கும், 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். ஒன்று லேண்டிங் ஆகிறப்போ ஒன்று லோடிங் ஆகிட்டுருக்கும். ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள், கிரேன் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸு பெட்ரோலியம் டிவிஷன்லேருந்து எடுத்து போடுறேன். இன்றைக்கி நைட் லேண்டிங் இது நடந்தது. இன்றைக்கி 27 ஜனவரி 2025. குட் நைட் காய்ஸ்.